தமிழ்நாட்டின் தென் எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் இயற்கை அழகோடு அமைந்துள்ள ஒரு அற்புதமான முருகன் தலம் இருக்கிறது. அதுதான் அருள்மிகு திருமலை முத்துக்குமார சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து வடக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் பண்பொழி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கேரள எல்லையை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் ஒரு சிறிய குன்றின் மீது இந்த அழகான மலைக்கோயில் இருக்கிறது. சுற்றிலும் தென்னந்தோப்புகள், சிறிய கிராமங்கள் சூழ்ந்துள்ளதால் மலை உச்சியிலிருந்து பார்க்கும் காட்சி மனம் கொள்ளை கொள்ளும் அளவிற்கு அற்புதமாக இருக்கும். ஒரு காலத்தில் இந்த திருமலை கோயிலில் முருகனின் சிலை இல்லை, ஒரே ஒரு வேல் மட்டும்தான் இருந்தது. அந்த வேலுக்கு பூஜை செய்து வந்தவர் பூவன்பட்டர் என்ற அர்ச்சகர். ஒரு நாள் நண்பகல் பூஜையை முடித்துவிட்டு ஓய்வெடுக்க ஒரு புளிய மரத்தடியில் அவர் படுத்திருந்தபோது முருகப்பெருமான் கனவில் எழுந்தொழினார். பட்டரே, இந்த மலை எனக்கு சொந்தமானது. நான் இங்கிருந்து சற்று தொலைவில் கோட்டை திரடு என்ற இடத்தில் சிலையாக இருக்கிறேன். எறும்புகள் சாறை சாறையாக செல்லும் இடத்தில் ஒரு குழியை தோண்டுங்கள். அதற்குள் என் சிலை இருக்கும். அதை எடுத்து வந்து இந்த மலையில் பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள். கனவு கலைந்ததும் பூவன்பட்டர் இந்த செய்தியை பந்தளத்தை ஆண்ட அரசரிடம் தெரிவித்தார். அரசரின் அனுமதியுடன் குறிப்பிட்ட இடத்தில் தோண்டியபோது மண்ணுக்குள் முருகப்பெருமானின் சிலை கிடைத்தது. அந்த சிலையை மிகுந்த மரியாதையுடன் இந்த திருமலைக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார்கள். அன்று முதல் முருகன் திருமலை முருகன், திருமலை முத்துக்குமார சுவாமி என்ற பெயர்களால் புகழ் பெற்றார். அதனால்தான் இன்றும் இந்த பகுதி மக்களில் பலருக்கு திருமலை என்ற பெயர் இருப்பதை காணலாம். இந்த கோயில் வளாகத்தில் திருமலை அம்மனுக்கான சன்னதியும் மிகவும் விசேஷமானதாக உள்ளது. இது வெறும் கதையல்ல, இது தல புராணம், இது நம்பிக்கை, இது தெய்வ அனுபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி இன்னும் முருகன் தல புராணங்கள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வெற்றிவேல் முருகன் துணை.